Now question number 6. A farmer plans to fence a rectangular pasture adjacent to a river. The pasture must contain 1,80,000 square meters in order to provide enough grass for herds. No fencing is needed along the river. What is the length of the minimum needed fencing material? What is the length of the minimum needed fencing material? அங்கே என்ன கேட்டுறாங்க பாருங்கள். ஃபென்சிங்கிறது நமக்கு என்னது, பெரிமீட்டரை பேஸ் பண்ணது. ஃபென்சிங்னாவே நமக்கு என்னது, பெரிமீட்டர். அப்போ லெங்த் ஆஃப் த மினிமம் நீடட் ஃபென்ஸின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், பெரிமீட்டர் வந்து மினிமமாக இருக்கிறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். கொஸ்டின் நல்லா பாருங்கள். ஒரு ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபென்ஸ் ஃபார்ம் பண்ணுறாரு. ரெக்டாங்குலர் ஷேப்பில் என்ன பண்ணுறாரு, ரிவர் பக்கத்தில் என்ன பண்ணுறாரு, அட்ஜசன்ட் டு த ரிவர். அப்போ ரிவரை விட்டுட்டு, ரிவர் சைடு விட்டுட்டு ரிமைனிங் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பாஸ்டரில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபென்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரிவரு, இது ரிவர் சைடு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. சரி, அப்படி பண்ணுறப்போ த பாஸ்டர் மஸ்ட் கண்டெயின் 1,80,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இன் ஆர்டர் டு ப்ரொவைட் இனஃப் கிராஸ் ஃபார் ஹெட்ஸ். அப்போ இங்கே உள்ளே மேயறதுக்கு, ஆடு மாடெலாம் மேயறதுக்கு என்ன பண்ணுறாங்க, 1,80,000 மீட்டர்ஸுக்கு அவங்க என்ன பண்ண, ஸ்கொயர் மீட்டர்ஸுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏரியா கவர் பண்ணுறாங்க. இந்த ஏரியா கவர்டு பை த ஃபென்ஸ் எவ்வளோது, 1,80,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ். சரி, இப்போது நோ ஃபென்சிங் இஸ் நீடட் அலாங் த ரிவர் சைட் சொல்லியிருக்காங்க. இப்போ ரிவர் சைடில் நமக்கு என்ன வேணாமா, ஃபென்சிங் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை எக்ஸ்ன்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து ஒய்ன்னு எடுப்போம். அப்போ இங்கே ஒய் வரும். அப்போ நமக்கு வந்து ஃபென்ஸ் பண்ண வேண்டிய ஏரியான்னு பார்த்திங்கன்னா எது, ஒய், எக்ஸ், ஒய். இது மட்டும் தான் நமக்கு ஃபென்சிங் தேவை. ஏன்னா இங்கே ரிவர் இருக்கிறதுனால ரிவர் சைடில் ஃபென்சிங் தேவையில்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சரி, அப்போ இந்த பெரிமீட்டரோட வேல்யூ பார்த்தீங்களா, எக்ஸ் ப்ளஸ் 2ஒயோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கணும், நமக்கு மினிமமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி த டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி த டைமென்ஷன்ஸ். பி த டைமென்ஷன்ஸ் தான் லெங்த் அண்ட் பிரெத். பி த டைமென்ஷன்ஸ்னு எடுத்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஏரியா வேல்யூ அவங்களே ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க. ஏரியா அங்கே எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 1,80,000 ஸ்கொயர் மீட்டர். அப்போ கிவன் ஏரியா ஈக்குவல் டு, ஏரியா ஷுட் பி கவர்டு எவ்வளோ, 1,80,000 சொல்லியிருக்காங்க. இப்போ ஏரியா நமக்கு என்ன ஃபார்முலா, XY. ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் இங்கே ஒய்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் தான் ஏரியா. XY ஈக்குவல் டு 1,80,000. இப்போ XY கவர் ஆகிடுச்சு. இப்போ இதில் இது ஒய் கண்டுபிடிங்க. ஒய் என்ன கிடைக்கும், விச் இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு 1,80,000 டிவைடட் பை எக்ஸ்ன்னு கிடைக்கும். இதுதான் ஒய்யோட வேல்யூ. லெட் இட் பி ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறோம், பெரிமீட்டர். இந்த ஃபென்சிங் எவ்வளோதோ அதான் பெரிமீட்டர். புரிஞ்சுங்களா? அப்போ லெங்த் ஆஃப் த ஃபென்சிங் தான் நமக்கு பெரிமீட்டர் அந்த இடத்துல வருது. பி ஈக்குவல் டு நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டலாக பெரிமீட்டர் கவர் ஆகாது. ஏன்னா ரிவர் சைடில் நமக்கு ஃபென்சிங் தேவைப்படாது. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும்தான் வரும். அப்போது பி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2ஒய் பெரிமீட்டர். சரி, இதில் ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 1,80,000 பை எக்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், பி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 1,80,000 டிவைடட் பை எக்ஸ்ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அப்போ பி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 1,80,000 என்ன கிடைக்கும் நமக்கு, அப்படியே வச்சுக்கோங்க. நான் 2 இன்ட்டு 1,80,000 டிவைடட் பை எக்ஸ்ன்னு கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த பெரிமீட்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். பெரிமீட்டர் வந்து மினிமமாக இருக்கணும். அப்போ அதோட கண்டிஷன் என்ன பார்க்கணும், பெரிமீட்டர் பி இஸ் மினிமமாக இருக்கணும். அப்படின்னாக்க நமக்கு என்ன கண்டிஷனு, பி டேஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா பி டபுள் டேஸோட வேல்யூ என்ன வரணும், உங்களுக்கு கிரேட்டர் தென் 0 வரணும். நம்ம இந்த கண்டிஷன் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? பி டேஸ் 0 பண்ணுறோம், அதில் கிடைக்கிற எக்ஸ் வேல்யூக்கு பி டபுள் டேஸ் வந்து கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ் வருதான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ பி டேஸ் எடுங்க. பி டேஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும், பி டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து 1 ஆகிடும், 1. அடுத்து என்ன இருக்குது, இந்த 2 இன்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு 1,80,000 அப்படியே இருக்கும். அது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட். அப்போ மீதி அந்த 1/x மட்டும் என்னவா மாறும், -1/x² டிஃப்ரென்ஷியேட் ஆகும். சரி, அடுத்து பி டபுள் டேஸ் போகிறோம். இப்போ சிம்பிளி பண்ண என்ன வரப்போகுது, நமக்கு
1 minus 2 into 1,80,000 divided by x ஸ்கொயர்னு கிடைக்கும். சரி p டபுள் டாஸ் ஒர்க் பண்ணுங்கள். p டபுள் டாஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 1 0 ஆகிடும். 0 மைனஸ் 2 இன்ட்டு 1,80,000 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். அந்த 1/x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2/x க்யூப்னு கிடைக்கும். இப்போ திரும்ப இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன கிடைக்கும் பாருங்கள். p டபுள் டாஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 4 ஆகிடும். மைனஸ் 4 இன்ட்டு சாரி ப்ளஸ் 4 ஆகிடும். 4 இன்ட்டு 1,80,000 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப்னு கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு p டபுள் டாஸ் ஆஃப் எக்ஸு. சரிங்களா? இப்போ நம்ம பண்ணுறோம் p டாஸை 0 பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற எக்ஸ் வேல்யூஸ் வச்சு p டபுள் டாஸை நம்ம செக் பண்ணணும். இப்போ புட் p டாஸ் இஸ் ஈக்குவல் டு 0. p டாஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் p டாஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் p டாஸ் 0 பண்ணுங்கள். 1 மைனஸ் 2 இன்ட்டு 1,80,000 divided by x square equal to 0. இப்போ என்ன உங்களுக்கு 1 equal to 2 into 1,80,000 divided by x square கிடைக்கும். which implies x square equal to 2 into 8 கிடைக்கும். 3,60,000 கிடச்சிரும். 3,60,000 கிடச்சிரும். இப்போ நமக்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் என்ன ஆகும் பாருங்கள். which implies x is equal to லெங்க்த் நெகட்டிவாக இருக்க முடியாதனால பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுக்கிறோம். அப்போ கிடைக்கும் உங்களுக்கு 60,000 கிடைக்கும். 600 கிடைக்கும். சாரி 600 கிடைக்கும். அப்போ x is equal to எவ்வளோ வரும் உங்களுக்கு. 600 வரணும். அப்போ x is equal to 600 இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணோம். டபுள் டாஸோட வேல்யூ செக் பண்ணணும். x is equal to 600னா ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அப்போ p டபுள் டாஸ் என்னவாக இருக்குன்னு பார்க்கணும். when x is equal to 600 ஏன்னா p டாஸ் 0 பண்ணால் xக்கு 600 வருது. இப்போ அந்த வேல்யூ வச்சு நம்ம எதை செக் பண்ணோம். p டபுள் டாஸை செக் பண்ணோம். when x is equal to 600 p டபுள் டாஸ் is equal to என்ன ஒரு பாருங்க. p டபுள் டாஸில் 4 into 1,80,000 divided by x cube 600 whole cube. இதோட வேல்யூ நமக்கு நாட் நெசசரி. சைன் இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவாக நெகட்டிவாக நம்ம பார்க்கணும். அப்போது நியூமரேட்டர் பாசிட்டிவ் டினாமினேட்டர் பாசிட்டிவ். அப்போ டோட்டலாக என்ன வருது. பாசிட்டிவ் தான் கிடைக்குது. அப்போ x is equal to 600 p double dash is greater than 0. p double dash is positive. அப்போ therefore p is என்ன ஆகுது. ப்ராடக்ட் p is என்ன ஆகுது. x is equal to 600 p பெரிமீட்டர் என்ன ஆகுது பாருங்கள். p is minimum. p is minimum கிடைச்சாச்சு. அப்போது x is equal to 600 இருப்போ p is minimum. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டுருங்க. மினிமம் நீடட் ஃபென்சிங் தான் கேட்டிருக்காங்க. அப்போ therefore the minimum needed fencing x is equal to 600 இருக்கிறப்ப தான் கிடைக்குது. அப்போது when x is equal to 600 இருக்கிறப்ப y-யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். therefore when x is equal to 600 y equal to y-யோட வேல்யூ பாருங்கள். y என்ன எடுத்திருக்கோம் முன்னாடி. y equal to 1,80,000 divided by xன்னு எடுத்திருக்கோம். அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். y equal to 1,80,000 divided by xனா 600 வந்துடும். இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். ஈக்குவல் டு இப்போது 1800 by 6 போட்டோம்னா 300 கிடைக்குது. therefore y equal to x is equal to 600 y equal to 300 டைமென்ஷன்ஸ் இருக்கிறப்போ நமக்கு அந்த லெங்த் ஆஃப் த ஃபென்சிங் என்னவாக இருக்கும். மினிமம் மெட்டீரியலாக இருக்கும். லெங்த் ஆஃப் த ஃபென்சிங் வந்து மினிமம் மெட்டீரியல். லெங்த் ஆஃப் த ஃபென்சிங் இஸ் மினிமம் when x is equal to 300 y equal to 600. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த லெங்த் ஆஃப் மினிமம் நீடட் ஃபென்சிங் மெட்டீரியல் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். therefore the length of fencing is length of fencing நமக்கு என்ன எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் x + 2y எடுத்திருக்கோம். ஈக்குவல் டு x + 2y அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். x is equal to எவ்வளோ 600 + 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 300. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 600 + 600 ஈக்குவல் டு 1200 meters. 1200 meters தான் the length of the fencing needed.